Hello everyone, this is me Jinsi from Gems Abroad. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா speaking mistakes that can affect your score. So before that, if you have not subscribed our channel, kindly subscribe and உங்களுக்கு PT ஆன்லைன் கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்ல எந்த டாபிக்க பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் மிஸ்டேக்ஸ் தட் கேன் எஃபெக்ட் யுவர் ஸ்கோர். நிறைய பேருக்கு என்ன நான் மிஸ்டேக் பண்றேன், எதனால என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கோர் வந்து கம்மி ஆகுது. ஸோ நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் அனுப்பிச்சு கொடுப்பாங்க. லைக் ரைட்டிங்ல இருக்கு மார்க் இருக்கு அண்ட் ரீடிங்ல இருக்கு, லிசனிங்ல இருக்கு. ஆனா ஸ்பீக்கிங்க்கு மட்டுமே மார்க் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா தான் நான் பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்கோர் மட்டுமே ஜாஸ்தி ஆகவே மாட்டேங்குது. கொஸ்டின் வைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. செக்ஷன் வைஸ் பண்ணாலும் முடியல. இவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் லைக் 100க்கு மேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் என்னோட ஸ்கோர் வந்து அப்படியே தான் இருக்கு. நான் எதுல வந்து மிஸ்டேக்ஸ் பண்றேன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால லைக் ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் ஒரு எஸ்ஏயோட கொஸ்டின்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எஸ்ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அதை கண்டிப்பா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னது, ஸ்பீக்கிங். What all speaking mistakes that you do so that உங்களுக்கு அது வந்து required score கிடைக்க மாட்டேங்குது. If you're aiming for 65 இல்ல if you're aiming for 710 plus அந்த ஸ்கோருக்கு வந்து வர முடியல. So I'll share my screen before that. உங்களுக்கு தெரியும் PT is an integrated module. இன்டகிரேட்டட்னா இட் இஸ் இன்டர்கனெக்டட். மாடியூல்ஸ் வந்து கனெக்டட். அதாவது ஸ்பீக்கிங்ல இருக்க கொஸ்டின் தான் இருக்கும். ஆனா அதோட மார்க் பாத்தீங்கன்னா ரீடிங்க்கு போகுது, லிசனிங்க்கு போகுது. ஆனா ஸ்பீக்கிங்கோட வேற பாத்தீங்கன்னா வேற எந்த மாடியூல்ஸுமே வந்து இது வந்து கான்ட்ரிபியூட் ஸ்பீக்கிங்ல இருந்தா மார்க்ஸ் போகுது. ஸோ ஸ்பீக்கிங்ல 5 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ரீட் அலவுட், செகண்ட் இஸ் யுவர் ரிப்பீட் சென்டென்ஸ், தேர்ட் இஸ் யுவர் டிஸ்கிரைப் இமேஜ், ஃபோர்த் இஸ் யுவர் ரீட் அ லெக்சர் அண்ட் ஃபிஃப்த் இஸ் யுவர் ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின். 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த ரீட் அலவுட் மார்க் பாத்தீங்கன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங். ரிப்பீட் சென்டென்ஸோட மார்க் பாத்தீங்கன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். டிஸ்கிரைப் இமேஜோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் தான் போகுது. ரீட் லெக்சரோட மார்க் பாத்தீங்கன்னா இட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். அதே மாதிரி தான் ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின், அதோட மார்க் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங்க்கு போகுது. ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரீட் எல்லாம் ரிப்பீட் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் இமேஜ், ரீட் லெக்சர், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் தான் ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின். உங்களுக்கு தெரியும் இந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. டிஸ்கிரைப் இமேஜ், ரீட் லெக்சர் யூ கேன் நாட் யூஸ் டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டெம்ப்ளேட்ஸ் வச்சு பேசாதீங்க. ஸோ எந்தெந்த ஸ்பீக்கிங் மிஸ்டேக்ஸ் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணணும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், பாசிங் டூ லாங் ஆர் டூ ஆஃபன். பாசிங்னா நிறுத்துறது. இப்போ ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெனி கேண்டிடேட்ஸ் பாஸ் டூ ஆஃபன் while ஸ்பீக்கிங், எஸ்பெஷலி when they are nervous. ஸ்பீக்கிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல் எக்ஸாம்ல. ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் டென்ஷனா இருக்கும், கொஞ்சம் நர்வஸ்னஸா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம ஸ்டாப் ஆயிடும். பிகாஸ் நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம். அதுல தப்பு பண்ணக்கூடாது, நான் ரீட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுங்கிற அந்த கான்சியஸ்னஸ்னால நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சும் நம்ம வந்து பயப்படுறதுனால தப்பா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா நிறுத்தி 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 ரீட் பண்றது. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா இருக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் இருக்கிற சென்டென்ஸ்ல நடுவுல 2 வேர்டுக்கு அப்புறம் நிறுத்துறது, 3 வேர்டு 4 வேர்டுக்கு அப்புறம் திருப்பி நிறுத்துறது, அந்த மாதிரி பாசஸ் நிறைய எடுக்கிறது. பிகாஸ் ஸ்பீக்கிங்ல 3 பாராமீட்டர்ஸ், தட் இஸ் யோர் ஓரல் ஃப்ளூவன்சி. அப்படின்னா கண்டினியூஸா ரீட் பண்ணணும், அன்னெசரி பாசஸ் எடுக்கக்கூடாது. ப்ரொனவுன்சியேஷன் இஸ் அ கிளாரிட்டி, கரெக்டா அந்த வேர்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபேக் ஆக்சன்ஸ் எல்லாம் தேவையில்லை. தேர்ட் இஸ் யுவர் கான்டென்ட். கொடுத்துருக்கிற கான்டென்ட்டை நம்ம வந்து ரீட் பண்ணா போதும். இதே மாதிரி ரிப்பீட் சென்டென்ஸ்ல என்ன கேட்குறோமோ அதை மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்ணாவே போதும். ஸோ இதுக்கு இப்போ வந்து நம்ம டென்ஷன் ஆகும், கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஆகுனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா மெனி கேண்டிடேட்ஸ் pause too often while speaking, எஸ்பெஷலி இந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஃபில்லர் சவுண்ட்ஸ். ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கும், ஏன் ரொம்ப தப்பு பண்ணக்கூடாது, அடுத்த வேர்டை வந்து நான் வந்து ரீட் பண்ணும்போது ஐ ஷுட் நாட் மேக் எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ரொம்ப கான்சியஸா இருக்கனால நம்ம வந்து லைக் அவ்வளோ ப்ராசஸ் எடுத்துட்டு இருப்போம். ஆனா ப்ராசஸ் நிறைய எடுத்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் எ ரெஸ்பான்ஸ் பிகாஸ் அது ஃப்ளூவன்சியை அஃபெக்ட் பண்ணும். லாங் ப்ராசஸ் பிரேக் ஃப்ளூவன்சி அண்ட் ஃப்ளூவன்சி இஸ் ஒன் ஆஃப் த
கீப் ஸ்கோரிங் கிரைட்டீரியா. எப்படி இதை அவாய்ட் பண்றது? நம்ம வந்து ஒரு சின்ன எரர் வந்தாலும் நீங்க ஜஸ்ட் கீப் கோயிங். இப்போ ஒரு தப்பு ஒரு வேர்டை வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம்னா அதையே நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ அதை நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். ஸோ அங்க அப்ப என்ன ஆகும்? நம்ம நடுவில் ஸ்டக் ஆயிடும். பட் தென் லைக் அதை வந்து இப்போ தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைக் திருப்பி போய் கரெக்ட் பண்ணக்கூடாது. அது அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே போயிருங்க. அந்த ஒரு வேர்டுக்காக நம்ம அப்படி அந்த கண்டினியூட்டி மிஸ் பண்ணாவே ஃப்ளூவன்சி 5க்கு கீழே வந்துடும். அது உங்க ஸ்பீக்கிங் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். ஃப்ளூவன்சினா கண்டினியூஸா கொடுத்துருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ஸோ இப்போ தப்பா ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைக் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ஜஸ்ட் கோ, அப்படியே அதை மிச்சம் இருக்கிறத கரெக்டா ரீட் பண்ணிட்டு போங்க. A smooth continuous flow of speech is more important than perfection. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. You have to read continuously. Even if you have made mistakes, no problem, just go with the flow. So for example, இப்போ இதுதான் ஒரு பேசேஜ்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? The aim of our research was to explore how moving home at a young age affected the development of preschool children. இதை அப்படி கண்டினியூஸா அழகா ரீட் பண்ணும். அவ்வளவுதான். இதுக்காக பிரேக் பண்ணி எல்லாம் ரீட் பண்ணக்கூடாது. The aim of a research was to explore but moving home at a young age affected. அப்படியே அந்த ஒரு பாத்தீங்கன்னா மேல கீழே இன்டர்நேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, அப்படியே பாட்டு பாடுற மாதிரி. You should not read like that. You have to pronounce the word clearly, continuous-ஆ. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. For example, இந்த வேர்ட் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா the aim of a research was to explore how moving home at a young age affected. நம்ம affected சொல்லி திருப்பி அதை கரெக்ட் பண்றதுக்கு affected 2 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க. அப்படி இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அழுத்தி ரீட் பண்ணுவாங்க. The aim of our research was to stress பண்ணாதீங்க. Don't stress. Just அந்த ஃப்ளோல அப்படியே ரீட் பண்ணிட்டு போங்க. The aim of our research was to explore how moving home at a young age affected the development of preschool children. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயே ஜஸ்ட் ரீட் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்பீடா கிடையாது, ரொம்ப லைக் நிறுத்தி கிடையாது. லைக் ஒரு மாடரேட் ஸ்பீட்ல லைக் ரீட் பண்ணீங்கன்னாவே you will get score towards your read aloud. அப்படியே சாதாரணமா ரீட் பண்ணிடுங்க. அந்த ரீட் பண்ற ஓரோட ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் தெரியலன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண அந்த வேர்டை கூகுள்ல போட்டு கேட்டு அந்த ப்ரொனவுன்சியேஷனை கத்துக்கோங்க. நிறைய தடவை எடுத்து ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் ரீட் அலவுட் உங்களுக்கு வந்து 35 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம். அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல நல்லா எந்த வேர்ட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா இதை நான் ரீட் பண்ணா எனக்கு மிஸ்டேக் வரும் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து ஒரு 2-3 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. Okay, read aloud. You should maintain the flow. And the flow maintain பண்ணி read பண்ணாவே you will get your desired score. Like இப்போ தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போடுறது, இல்லாத வேர்ட்ஸ் ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் for example, the aim of our research was to இங்க ஆக்சுவலா the இல்ல. அப்புறம் இன்னொன்னு நம்ம இப்போ நான் பண்ணனே the aim 2 தடவை. டோன்ட் ஸ்டார்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே போங்க. 2 தடவை சொல்றது எய்ம் ஏன்னா நம்ம வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை நம்மளுக்கு. ஸ்பீக்கிங்ல உங்களுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட்டா இருங்க, பயப்படாதீங்க. பிகாஸ் கொடுத்துருக்க ப்ராசஸ் தான் நம்ம ரீட் பண்றோம், எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே பண்றல. ஸோ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இங்க தே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு எஸ் வேர்ட்ஸ் இருக்க வேர்டை மிஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இடி வேர்ட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. யங் ஏஜ் அஃபெக்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இட் ஆக்சுவலி அஃபெக்ட் தி. ஸோ அந்த மாதிரி ஸோ என்னென்ன கவனிக்கணும், கண்டினியூஸா ரீட் பண்ணணும், இல்லாத வேர்ட்ஸ் சொல்லக்கூடாது, இருக்கிற வேர்ட்ஸை ஒமிட் பண்ணக்கூடாது. அஃபெக்டட்னா அஃபெக்டட். அதே மாதிரி ரொம்ப அழுத்தே சொல்லாதீங்க. அஃபெக்டட் இல்ல, அஃபெக்டட், அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம கவனமா பார்த்துக்கணும், கண்டினியூஸா ரீட் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாலாம் கிடையாது, ரொம்ப நிறுத்தி கிடையாது. ஒரு மாடரேட் ஸ்பீட்ல அப்படி கொடுத்துருக்கிறது அப்படி ஒரே ஸ்ட்ரெச்ல ரீட் பண்ணும். கொடுத்துருக்க வேர்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவுமே போடாதீங்க. அண்ட் ஒரு வேர்ட்ஸும் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரீட் பண்ணும். இப்போ எஸ் இருக்க வேர்ட்ஸ்னா எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அழுத்த வேணாம். டெவலப்மெண்ட்ஸ் எஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் டெவலப்மெண்ட்ஸ் அவ்வளவுதான். இடி வேர்ட்ஸ் எஸ் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஆனா கொடுத்துருந்தாங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா இல்லாதது இங்க டெவலப்மெண்ட் இருக்கா, டெவலப்மெண்ட்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கொடுத்துருக்க கான்டென்ட் நீட்டா அதை ஃப்ளோ மெயின்டைன் பண்ணி ஜஸ்ட் அப்படி ரீட் பண்ணாவே போதும்.
நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸ்பீக்கிங் பண்ணும்போது எப்பயுமே ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த ஸ்கிரீனை மட்டுமே கவனிச்சு, பிகாஸ் ப்ரிப்பரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டைரக்டா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டைரக்டா ரீட் பண்றது கிடையாது. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சத்தமா ரீட் பண்ணுங்க. அந்த டைம்ல மெதுவாலாம் ரீட் பண்ணக்கூடாது, சத்தமாவே ரீட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ், ஓகே எனக்கு ரீட் பண்ணி ட்ரையல் எடுத்துட்டேன், ஸோ இன்னும் ரீட் பண்றதுக்கு எனக்கு பயம் இல்லை. யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட். ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் டூ குவிக்லி நாட் டூ ஸ்லோலி. ரொம்ப ஃபாஸ்டா ரீட் பண்ணீங்கன்னா, ஓகே நான் வந்து ஸ்பீடா ரீட் பண்றேன். சிலருக்கு வந்து இந்த ஃப்ளூவன்சிங்கிறது என்னன்னா, ஸ்பீடா நான் ரீட் பண்ணா எனக்கு ஃப்ளூவன்சி ஜாஸ்தியா வந்துடும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா ரீட் பண்ணீங்கன்னா சில வேர்ட்ஸ் வந்து கிளியரா புரியாது, ஸோ மார்க் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து தப்பு பண்ணிடுவேனா அந்த இன்டென்ஷன் அப்படியே அவங்க மனசுலயே இருக்கும். தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ண நீட்டா ரீட் பண்ணுங்கிற அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து உங்க ஃப்ளூவன்சி ப்ரொனவுன்சியேஷனை அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ஸ்பீடா ரீட் பண்ணீங்க, ரொம்ப ஸ்லோவா ரீட் பண்ணாலும். ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் அட் நேச்சுரல் ஸ்டடி பேஸ். ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். நீங்களே கேட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. டேக் நோட்ஸ். எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணும், எந்த வேர்டை நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றேன், எங்க நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஜஸ்ட் டேக் நோட்ஸ் ஆஃப் தட். ஓகே, கரெக்டான சவுண்டை தான் நான் வந்து ஃபார்ம் பண்றேன்னா ஜஸ்ட் ஆல்சோ லிசன் டு தட். நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஓகே நான் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்டா, இந்த சவுண்ட்ஸ் வந்து இந்த சவுண்ட் தான் கொடுக்கணுமா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்ப்ரொனவுன்சியேஷன். இது நார்மலி எல்லாருக்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாது, ஸோ தெரியாமையே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு போய் இருப்போம் தப்பா. அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க. கேளுங்க, டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா இது ப்ரொனவுன்சியேஷன் நம்மளுக்கு கேட்கும். இல்லைன்னா நம்ம போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ற வேர்ட்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே அதே ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி ஆப்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது. அதே வந்து இப்போ இந்த வேர்டை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணதெல்லாம் எங்க போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல்ல அந்த வேர்டை கிளிக் பண்ணீங்கன்னாவே அதே ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கும். இந்த வேர்டு இப்படித்தான், நீங்க எக்ஸ்ட்ராவா போய் வேற எல்லாம் சர்ச் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஆப்ஸ் இருந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டு இந்த வேர்டு சிலர் வந்து என்வாயர்மெண்ட் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இட்ஸ் லைக் என்வாயர்மெண்ட், அவ்வளவுதான். என் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது ஆர்கிடெக்சர் இல்ல ஆர்கிடெக்சர், இட்ஸ் ஆர்கிடெக்சர், அவ்வளவுதான். ஸோ இது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து செகண்ட் மார்க்கிங் கிரைட்டீரியா என்னது, ப்ரொனவுன்சியேஷன். அது வந்து எவ்வளவு வேர்ட்ஸ் நீங்க தப்பா மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களோ அவ்வளவு வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கான்டென்ட்லயும் கம்மியாயிடும். ஏன்னா இப்போ ஒரு 10 வேர்ட் இருக்கிற சென்டென்ஸ் அதுல வந்து ஒரு 3-4 வேர்டு நம்ம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ கான்டென்ட் அங்க கம்மியாகுது. ஏன்னா இது எல்லாமே தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஸோ ஏஐ வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணாது. ஸோ லிசன் டு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நல்லா கேளுங்க அவங்க எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, பொறுமையா கத்துக்கோங்க. லைக் நிறைய பேர் ரொம்ப வந்து டேட் எடுத்து ரொம்ப ரஷ் பண்ணி ரொம்ப ஸ்பீடா படிச்சுக்குவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியாம திருப்பி அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, வேர் யூ ஆர் கோயிங் ராங், எங்க மிஸ்டேக் வருது அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டு தென் மூவ் ஆன். ஹரிபரியா டேட் எல்லாம் எடுத்து டக்குன்னு படிக்கணுமே, நோ. லைக் ஜஸ்ட் டேக் யோர் டைம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து வராத வேர்ட்ஸ் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. யூ கேன் யூஸ் ப்ரொனவுன்சியேஷன் டூல்ஸ் லைக் இது இருக்கு 4O ஆர் கூகுள் ப்ரொனவுன்சியேஷன் டூல்ஸ் வச்சு உங்க ப்ரொனவுன்சியேஷனை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீஸ்டார்டிங் த சென்டென்ஸ். ஃபோர்த் மிஸ்டேக், ரொம்ப நர்வஸ் ஆயிட்டோம்னா திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ரீட் பண்ணோம் ஃபர்ஸ்டே 2 தடவை சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்க ஃப்ளூவன்சி அப்படியே கீழே வந்துடும். When candidate gets nervous, they restart the sentence or self-correct multiple times. இது என்ன பண்ணும், it will affect your fluency and also your score. So prepare templates அப்படிங்கிறது வந்து இங்க வந்து கிடையாது. How to avoid it, உங்க ஸ்ட்ரக்சரை நீங்களே, இங்க டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துருக்காது, யார் டெம்ப்ளேட்ஸ் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. தென் ப்ராக்டிஸ், அதை ஃப்ரீக்வெண்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா you will feel confident. ஓகேங்களா, நீங்களே டிஸ்கிரைப் இமேஜ்க்கு இல்லைன்னா ரீட் லெக்சருக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரக்சரை டெம்ப்ளேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, டிஸ்கிரைப் இமேஜ் ரீட் லெக்சரை பத்தின வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. டெம்ப்ளேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதுதான் நீங்க பேசணும். தென் போனஸ் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் ரீட் அலாவுக்கு 40 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 40 செகண்ட்ஸும் அப்படியே ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நோ, இல்லைன்னா நம்ம 25 செகண்ட்ஸ்லயே முடிச்சிருப்போம், ரெக்கார்ட் அப்படியே போட்டோம், அது ஸ்டாப் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ரீட் அலவுட்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 லைன் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது 25 செகண்ட்ஸ்ல ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா கிளிக் சப்மிட்,
எக்ஸாம்ல நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிடுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் த ரெக்கார்டர் டு ஸ்டாப். அப்படி என்ன ஆகும், எக்ஸாம்ல நிறைய பேர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சரௌண்டிங் நாய்ஸும் சேர்த்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து சப்மிட் பண்ணும்போது உங்க ஸ்கோர் அப்படியே கீழே கம்மியாகும். ஸோ டோன்ட் டூ தட். முடிச்சிட்டீங்களா, கிளிக் சப்மிட். எக்ஸாம்ல என்ன இருக்கும், நெக்ஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அடுத்த கொஸ்டின் போங்க, ரீட் பண்ணுங்க, முடிங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி ரிப்பீட் சென்டென்ஸ் பேசி முடிச்சிட்டீங்களா, சப்மிட், go for the next question. Describe image அதே மாதிரி தான். 40 செகண்ட் எல்லாம் பேசாதீங்க, just speak for 35 seconds. Click next. Read the lecture அதே மாதிரி. It's not necessary 40 seconds அப்படியே பேசிட்டே இருக்குங்கிற. Just stop for 30 seconds. அந்த பார் கரெக்டா முடியறத நிறுத்திடுங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஆடியோ கட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நாட் நெசசரி. ஆனா நீங்க 30 செகண்ட்ஸ்க்கு மேல கண்டிப்பா டிஸ்கிரிமினேஷன் ரீட் லெக்சர் பேசி இருக்கணும். அதுக்கு கம்மியா பேசாதீங்க. டிஸ்கிரிமினேஷன் ஒரு 35 செகண்ட்ஸ்க்குள்ள பேசினா போதும். ரீட் லெக்சர் 35 to 38 செகண்ட்ஸ். அந்த பார் முடியறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, பேசி ஜஸ்ட் ஸ்டாப். 40 செகண்ட்ஸ் அதே மாதிரி ரீட் அலவுடும். 25 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட் அண்ட் கோ டு தி அண்ட். ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றது, யூசிங் ஃபில்லர்ஸ், paraphrasing. இப்போ அது தெரியல, டைம் இஸ் அப், அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு அது கம்ப்ளீட் பண்ணதுல ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்க. 40 செகண்ட்ஸ் பக்கத்துல வருது அப்படின்னா ஜஸ்ட் ஃபினிஷ் த ரீட் லெக்சர், ஜஸ்ட் ஃபினிஷ் த டிஸ்கிரிமினேஷன். கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். டோன்ட் ஸ்பீக் ஃபார் தி என்டையர் டைம். ஸோ இதுதான் ஸ்பீக்கிங்ல நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீக்கிங்ல ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன், கான்டென்ட் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப முக்கியம் ஃப்ளூவன்சி. ஃப்ளூவன்சி அஃபெக்ட் பண்றது நீங்க யூ ஷுட் நாட் ஈவன் டூ தட். ஓகே, பாசஸ், டோன்ட் டேக் unnecessary pauses. டோன்ட் ஆட் எனி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். கொடுத்துருக்க வேர்டை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. கொடுத்துருக்க வேர்டை கரெக்டா, எஸ் இருக்க வேர்ட்னா எஸ் சொல்லுங்க, எஸ் இல்லாத வேர்டை எஸ் ஆட் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. ஓகே, எல்லா வேர்ட்ஸுமே கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்ண கத்துக்கோங்க. தெரியலனா ப்ரொனவுன்சியேஷன் டூல்ஸ் ஏதாவது வச்சு யூ கேன் ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். ப்ரொனவுன்ஸ் பண்ண வேர்டு தெரியலனா அது கேட்டு கத்துக்கோங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. நீங்க ஃபேக் ஆக்சென்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். உங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதும். அவங்கள மாதிரி எல்லாம் நம்ம வந்து திஸ் நாட் நெசசரி டு ப்ரொனவுன்ஸ். கான்டென்ட் ரொம்ப முக்கியம். ரிப்பீட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. 2 தடவை லைக் ரொம்ப பயப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டே நம்ம 2-3 தடவை எடுத்து சொல்லுவோம். இல்லை ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வந்து திணற ஆரம்பிச்சிட்டோம். கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃப்ளூவெண்டா பேசுங்க. டிஸ்கிரைப் இமேஜ் ஆல்சோ நம்ம யோசிக்கும் போது அந்த சவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ரீட் லெக்சர்லயும் ஓகே 2 தடவை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணா திருப்பி அதை கரெக்ட் பண்றது, ஹோல்ஸ் அப்படிங்கிறது ஷுட் நாட் டு தட். அதே மாதிரி ஆன்சர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சோ ஆன்சர் பண்ணுங்க. அப்படின்னா ஜஸ்ட் ரிப்பீட் வேர்ட் ஃப்ரம் த கொஸ்டின். லைக் பிளாங்கா எதுவுமே ஆடியோ வந்து பிளாங்கா சொல்லாம வராதிங்க. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த 3 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. அப்படி எனக்கு ஆன்சர் தெரியலன்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஏதாவது ஒரு வேர்ட் கேட்டிருப்பீங்க, அதையாவது திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ரீட் அலவுட், ரிப்பீட் சென்டென்சஸ், ரீட் எல்லாம் 3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து ஆன்சர் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும், மைக் வந்து கட் ஆயிடும். மைக் 3 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம சத்தத்துக்காக வெயிட் பண்ணும். 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சத்தம் எதுவுமே கேட்கலன்னா 4th செகண்ட்ல மைக் கட் ஆயிரும். நம்ம எவ்வளவுதான் ஆன்சர் பண்ணாலும் அது ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இவ்வளோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பீக்கிங். அண்ட் இதுதான் உங்க மிஸ்டேக்ஸ் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஸ்பீக்கிங்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம தெரியாமையே பண்ணிட்டு இருப்போம். அதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதை திருத்திட்டு தென் யூ கேன் ப்ராக்டிஸ். இல்லைன்னா அந்த தப்பையே நம்ம திருப்பி பண்ணுவோம். ஸோ அதனாலதான் உங்க ஸ்கோர் வந்து ஜாஸ்தியாகாம இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரீட் லெக்சர், டிஸ்கிரைப் இமேஜ்க்கு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்களாவே ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். நான் சொல்லதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் பண்றேன், என்ன தெரியல, எந்த கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இன்னும் I'll be uploading it. Okay, then bye, see you.